நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை கூட கண்களை மூடி ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி, சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்த தேவன், அவருடைய அன்பினால் நம்மை பிரித்தெடுத்தவர், தெரிந்தெடுத்தவர், ஹalleluya, நம்மோடு கூட பேசுவாராக. ക്രൂശിൽ കണ്ടു ഞാൻ നിൻ സ്നേഹത്തെ, ആഴമാർന്ന നിൻ മഹാത്യാഗത്തെ. ക്രൂശിൽ കണ്ടു ഞാൻ നിൻ സ്നേഹത്തെ, ആഴമാർന്ന നിൻ മഹാത്യാഗത്തെ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, ഹൃദയം പൂർണ്ണമായി നൽകുന്നു നാഥനെ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, ഹൃദയം പൂർണ്ണമായി നൽകും. സൃഷ്ടികളിൽ ഞാൻ കണ്ടു നിൻ കരവിരുത്, അത്ഭുതമാം നിൻ ജ്ഞാനത്തിൻ പൂർണ്ണതയെ. സൃഷ്ടികളിൽ ഞാൻ കണ്ടു നിൻ കരവിരുത്, അത്ഭുതമാം നിൻ ജ്ഞാനത്തിൻ പൂർണ്ണതയെ. ആമേൻ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, നന്ദിയാലെന്നും വാഴ്ത്തിടും സൃഷ്ടാവേ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, നന്ദിയാലെന്നും വാഴ്ത്തിടും. നിൻ ശരീരം തകർത്തു നീ ഞങ്ങൾക്കാ, ശുദ്ധരക്തം ചിന്തി നീ ഞങ്ങൾക്കാ. നിൻ ശരീരം തകർത്തു നീ ഞങ്ങൾക്കാ, ശുദ്ധരക്തം ചിന്തി നീ. പകരമെന്തു നൽകും, പകരമെന്തു നൽകും ഞാനിനി, അന്ത്യത്തോളം ഓർമ്മിക്കും ത്യാഗത്തെ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, അന്ത്യത്തോളം. അടിപ്പിണറിൽ കണ്ടു ഞാൻ സ്നേഹത്തെ, സൗഖ്യമാക്കും യേശുവിൻ ശക്തിയെ. അടിപ്പിണറിൽ കണ്ടു ഞാൻ സ്നേഹത്തെ, സൗഖ്യമാക്കും. രണ്ട് കരത്തെ ഉയർത്തി പകരമെന്തു നൽകും, പകരമെന്തു നൽകും. എന്നാരോഗ്യം നൽകുന്നു നാഥനായി, എന്നാരോഗ്യം നൽകുന്നു നാഥനാ. പകരമെന്തു ஆண்டவரே, நீர் எனக்காய் செய்ததை நினைக்கும் போது என்னை திருப்பி செலுத்துவோம் ஆண்டவரே. ക്രൂശിൽ കണ്ടു ഞാൻ നിൻ സ്നേഹത്തെ, ஆழமார்ந்த சிலுவையிலே உம்முடைய அன்பை பார்த்தேன், எனக்காய் நீ தியாகம் செய்ததை பார்த்தேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆழமார்ந்த, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பகரமெந்து നൽകും, பகரமெந்து നൽകും. ഹൃദയം പൂർണ്ണമായി, ഹൃദയം പൂർണ്ണമായി നാഥനേ. പകരമെന്തു നൽകും ഞാനിനി, ഹൃദയം പൂർണ്ണമായി. எல்லாவற்றையும் சிலுவையில் எங்களுக்காய் செய்து முடித்த தேவனே, எனக்காகவே நீர் செய்தீரப்பா. இதற்காக என்னத்தை திருப்பி செலுத்துவோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடைசி வரை உம்முடைய மகிமைக்காய் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். உம்முடைய அநாதி சிநேகத்தை இன்னும் ருசிக்க கர்த்தர் கிருபை தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும், அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின
முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கு ஒரு பிற்காலம் இருக்கிறது. அந்த பிற்காலம் சாதாரணமானதை அல்ல, தேவ மகிமை வெளிப்படுகிற காலம் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் ஆண்டவர் வெறும் வாக்கு பேசுகிறவர் கிடையாது. சும்மா பேசி கொஞ்சம் என்னை தேற்றி அனுப்புகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் என்னை தேற்றுகிறவர். ஒரு வார்த்தையை ஒன்று பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி என்னை மகிழவும் பண்ண வல்லவராயிருக்கிறார். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென். கடந்த மாதம் கேட்டும் அவர் வருவார் என்று. அவர் வருவார். வந்து அவர் செய்ய போகிறதே ஆமென் ஈனப்படுத்தப்பட்ட என்னை, ஹல்லேலூயா, தள்ளப்பட்ட என்னை அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் தமது மகிமையின் பாத்திரமாய் நிறுத்துவார். நம்மை மீட்டெடுத்ததே தம்முடைய மகிமைக்கென்றுதான் கர்த்தர் பிரித்தெடுத்தார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தின் 1ஆம் தேதி முதல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது செப்லோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், அந்த தேசத்தை நான் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன். கடந்த வாரத்திலே ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் கேட்டோம். செப்லோன் நாட்டை மகிமைப்படுத்துவார். ஏன் செப்லோனை மகிமைப்படுத்த அவர் இவ்வளவு துடிக்கிறார் என்றால், இந்த செப்லோனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது நீட்டப்பட்ட கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கடந்த வாரம் என்னோடு தான் கர்த்தர் பேசுறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென். நான் வந்தது சாதாரணமான கிருபையில் அல்ல, நீட்டப்பட்ட கிருபையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நீட்டப்பட்ட கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தையை இதை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள், இதை ருசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென் பவுலை போல ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும். கர்த்தர் தந்த இந்த கிருபையை விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். நீட்டப்பட்ட கிருபையினால் நாம் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டோம். இந்த நாளிலே பேச போகிற வார்த்தை, கடந்த வாரத்திலே செப்லோனை குறித்து கேட்டோம். இந்த வாரத்திலே நப்தலியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. ஆமென். செப்லோன் நீட்டப்பட்ட கிருபையினால் வரப்பட்டவன். நீட்டப்பட்ட கிருபையினால் கொண்டு வரப்பட்ட அந்த செப்லோனை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன். அப்படி சொல்லிவிட்டு செப்லோனோடு விடாமல் அடுத்த ஒரு தேசத்தை குறித்து சொல்லுகிறார், அதுதான் நப்தலி. இந்த நப்தலி யார்? ஏன் நப்தலியை கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்? இந்த நப்தலி குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே தியானிக்க வைத்தார். அந்த வார்த்தைகளை உங்கள் முன்பாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வார்த்தை என்னோடு கூட கவனியுங்கள், வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், செவி கொடுங்கள். நிச்சயம் இந்த வார்த்தை பேசப்படும் போது உங்களுக்கு தெரியும், அந்த நப்தலி வேற யாரும் அல்ல, அந்த நப்தலி நானும் நீங்களும் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி செப்லோனை போல நீட்டப்பட்ட கிருபையினால் அழைத்தாரோ அப்படியே தான் இந்த நப்தலியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நப்தலியை குறித்து ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். இந்த நப்தலி யார்? இந்த நப்தலி ஜெனிப்பிக்கப்பட்டதே ஒரு ஆச்சரியம். அவன் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டான்? ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். ராகேல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தின் 8வது வசனம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரர்களிடையே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று. நான் மகா போராட்டமாய் போராடி பெற்றுக் கொண்டவன் இந்த நப்தலி. நப்தலியுடைய பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்பு என்றால், ராகேல் சொல்லுகிறார், இவன் பிறக்கிறதற்கு நான் போராடினேன் என்று. பிறக்கிறதற்கு நான் போராடினேன். ஒரு நப்தலி பிறக்கிறதற்கு ராகேல் எப்படி போராடினாலோ அப்படியேதான் இன்று நான் அவருடையவனாய் பிறந்ததற்கு எனக்காய் ஒருவர் சிலுவையிலே போராடினார். அவர் போராடின போராட்டத்தினால்தான் இன்று நான் அவர் சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நாம் போராடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இந்த நப்தலி சும்மா பிறந்தவன் கிடையாது. இந்த நப்தலி போராட்டம் இல்லாமல் பிறந்தவன் கிடையாது. ராகேல் ருசித்து சொல்லுகிறார், ராகேல் சொல்லுகிறார், சாதாரண போராட்டம் அல்ல, நான் மகா போராட்டமாய் போராடி பிறந்தவன் இவன்.
போராடி பிறந்தவன் இவன். அதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் செய்தார். கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 13, 14, 15 வசனங்களிலே அவர் எப்படி போராடி நம்மை மீட்டுக் கொண்டார். கொலோசியர் 2, 13 முதல் 15 வசனங்களை வாசியுங்கள் வேகமாக. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிராக கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். என் தேவன் என்னை போராடி ஜெனிப்பிக்க வைத்தார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நப்தலியே, உன் பிறப்புக்கு முன்பாக ஒரு போராட்டம் இருந்தது. உன் பிறப்புக்காக ஒருவர் போராடி இருக்கிறார். ஹல்லேலூயா. போராடி பிறந்தவன் இவன். போராடி பிறந்தவன். நாம் பிறப்பதற்கு சத்துரு அதிக போராட்டத்தை அனுமதித்தான். பாருங்க, சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கும் போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். தெரிந்த வார்த்தைகள் தான். சகரியா 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். தப்புவிக்கப்பட்டவனாக பிறகும் சாத்தான் வந்து போராடிட்டு இருக்கிறான் யோசுவாவுக்கு விரோதமாக. பிரதான ஆசாரியன் தப்புவிக்கப்பட்டவனாய் இருந்த பிறகும், தப்புவிக்கப்பட்ட பின்பும் சாத்தான் போராட வருகிறான். ஏன் போராட வருகிறான் என்றால் அவன் மேல் ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்தது. ஆமென். நம்மை ஜெனிப்பிக்க கூடாது என்று சாத்தான் பல விதத்தில் போராடினார். ஏனென்றால் நம்மேல் ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்தது. அதுதான் பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே நாம் மரித்து போயிருந்தோம். ஆமென். ஆனால் சாத்தான் போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் பார்த்துட்டு அவனை புறந்தள்ளவில்லை. மாறாய் கர்த்தர் அவனை சாத்தான் கையில் விட்டு கொடுக்காம எதை அப்புறப்படுத்தணுமோ அதை அப்புறப்படுத்தி அவனை தமக்கு முன்பாய் கர்த்தர் நிறுத்தி நிரூபித்து காண்பித்தார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இதே போலதான் சாத்தான் எத்தனையோ விரோதமான செயல்களை எனக்கு விரோதமாய் தேவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தின பிறகும் நான் இன்றைக்கு நிற்க காரணம் எனக்காய் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கல்வாரி அன்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்ன பிறக்க வச்சிடக்கூடாது என்று சாத்தான் போராடின போராட்டத்தை ஆண்டவர் ஜெயித்து என்னை பிறக்க வைத்திருக்கிறார். அதனாலதான் ராகேல் சொல்லுகிற வார்த்தை, நான் தனியாய் போராடினேன் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு நான் லேயாளோடு போராடினேன் அப்படின்றார். நான் என் சகோதரியோடு போராடினேன். இதே போலதான். ஏன்னா பிறந்திடக்கூடாது, இவன் பிறந்திடக்கூடாது, இவன் ஜெனிப்பிக்கப்பட்டிடக்கூடாது. இதே போலதான் சாத்தான் நானும் நீங்களும் அவருக்குள் பிறந்திடக்கூடாது, ஜெனிப்பித்திடக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ எதிரடையான கையெழுத்தோடு அவன் போய் நின்ற பிறகும் இன்று நான் அவர் சமூகத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். அவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கவில்லை, இந்த போராட்டத்தை என் தேவன் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த பூமியில வந்து போராடினது, ஆமென், எனக்காக போராடி சிலுவையில் மட்டுமல்ல. பாருங்க, அவர் பிறப்பிலிருந்தே போராடித்தார். ஆமென். பிறப்பு முதல் மரணம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே இருந்தார். பிறந்தபோது ஏரோது போராடினான், வளர்ந்தபோது சாத்தான் போராடினான், கடைசியில சிலுவையிலும் போராட்டம். ஆனால் போராட்டம் தான் தோற்றதை தவிர போராடினவர் தோற்கவில்லை. ஆமென். போராடின ஏரோது இல்லாமல் போனான், போராடின சாத்தான் அப்புறப்படுத்தப்பட்டான், போராடின சிலுவையில் என் தேவன் சத்துருவின் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி சிலுவையில் வெட்டி சிறந்தார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென்
இந்த காலை நேரத்தில் நப்தலியே, ஏன் உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்றால், நீ ஜெனிப்பிக்கப்பட்டது போராட்டத்திற்கு பிறகு. ஏன் கர்த்தர் என்னில் மகிமைப்படுத்துவார்? மகிமைப்படுத்த அவர் துடிதுடிக்க காரணம் என்னவென்றால், நான் ஜெனிப்பிக்கப்பட்டது போராட்டத்திற்கு பிறகு. என்னை போராடி ஜெனிப்பித்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். போராடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனாலதான் கர்த்தர் நம்மளை கைவிடுறதுக்கு அவருக்கு மனசு வரல. அல்லேலூயா. இந்த பூமியிலே உயர்ந்த பாசம் என்பது யாருடைய பாசம்? அது தெரியும். உலகத்தை பொறுத்தவரை உயர்ந்த அன்பு என்பது யாருக்கு அன்பு? ஏன் தாயின் அன்பு உயர்ந்த அன்பு சொல்லுங்க. தகப்பன் நேசிக்க மாட்டாரா? நேசிப்பார். ஆனா தாயின் பாசம் தான் முதன்மையான பாசம். ஏன் இந்த தாயின் பாசம் முதன்மையான பாசம்? தாய் தான் போராடி பெற்றெடுக்கிறவள். 10 மாசம் சுமக்கிறது ஒரு பெரிய போராட்டம். அந்த பெரிய வயிறை சுமந்துட்டு நடக்கிறது. அது சுமந்து ஒவ்வொரு மாசமும் பயந்து பயந்து சுமப்பாங்க சிலர்லாம். ஒன்றும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, ஒன்றும் ஆயிடக்கூடாது. 10 மாசம் கடைசியில் அந்த டெலிவரி டைம்ல ஒரு போராட்டம் வரும் பாருங்க. சிலர்லாம் சொல்றது கேட்டேன், செத்து பிழைச்சேன் பிரதர் அப்படின்னு. செத்து பிழைச்சேன், செத்து போராடுறது. ஆமே, போராடி பெற்றெடுத்த பிள்ளைக்கு மேல தாயின் பாசம் என்பது அதிகம். ஆமே, இதே போலதான் ஆண்டவர் சொல்ல, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன் ஆண்டவரே என் மேல இந்த பாசம் வச்சிருக்கிறீங்க? நான் உன்னை போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஒரு தாய் போராடுகிற போராட்டத்தை விட என் தகப்பன் எனக்காய் போராடின போராட்டம் என்பது இது எனக்கு கிடைத்த பாக்கியம். அவரால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா என்னை கைவிட. ஆமே, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா என்னை கைவிட, என்னை கைவிடவில்லையா, என்னை கைவிடவில்லை. சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை, தேவன் தந்த ரட்சிப்பை அதிக கனப்படுத்துங்கள். ஆமென். இந்த ரட்சிப்புக்காக நீங்க என்ன போராடினீங்கன்னு கேட்டா 0. இந்த ரட்சிப்புக்காக என் ஆண்டவர் போராடின போராட்டம் நான் போராடி பெற்றுக்கொண்டவன், போராடி பெற்றுக்கொண்டவன். இயேசு இந்த பூமியில வந்ததே போராடுவதற்காக. அவர் போராடினவர் மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கவும் செய்தார். ஆமை, பிறப்பிலிருந்து மரணம் வரும் வரையிலும் அவருக்கு வந்த போராட்டத்துக்கு அளவே இல்லை. இத்தனை போராட்டத்தில் ஒரு போராட்டத்தில் அவர் தோற்றிருந்தாலோ அல்லது பின்வாங்கி இருந்தாலோ இன்னைக்கு நாம இல்லை, இன்னைக்கு நாம இல்லை. நப்தலியே, நீ பிறக்க ரீசன் என்ன தெரியுமா? நப்தலியே, நீ பிறக்க ரீசன் என்ன தெரியுமா? ராகேல் சொல்லுகிறார், நான் போராடி மேற்கொண்டேன் என்றேன். போராடி நான் தோற்றேன் என்றல்ல. ராகேல் போராடி தோற்றிருந்தால் நப்தலி நீ பிறந்திருக்க மாட்டாய். ராகேல் போராடி மேற்கொண்டதுனால நப்தலி நீ பிறந்திருக்கிறாய். அதே போல்தான் இயேசு போராடி ஜெயித்ததுனால தான் சபையே நீ பிறந்திருக்கிறாய். ஆமென். என் தேவன் எனக்காய் போராடின போராட்டத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. மோரியா மலையில் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது என்று. அந்த ஆட்டுக்கடா பலியாக்கப்பட்டதுனால முடிந்தது என்று நினைத்த ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு புது பிறப்பு உண்டாகிறது. ஆமென்.
இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற இடத்துல ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு புது பிறப்பு உண்டாகிறது. ரீசன் என்னன்னா, வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்துல வந்தது. இந்த ஆட்டுக்கடா அந்த இடத்துல ஈசாக்குக்காக பலியிடப்பட காரணத்தில் ஒரு காரணத்தை இந்த காலையில தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த வார்த்தை சத்தியத்தை இப்படி விளங்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? அது ஓடிட்டு இருந்துச்சா? இல்ல. அது ஃப்ரீயா இருந்துச்சா? இல்ல. ஒரு இடத்துல போராடிட்டு இருக்குது. கொம்புகள் முள்ளுகளுக்கு இடையில் சிக்கி போராடிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த கொம்புகள் முள்ளுக்கடையில சிக்காமல் இந்த ஆடு ஃப்ரீயா இருந்திருக்குமானால் ஆபிரகாம் ஓடி பிடிச்சிருப்பாரா? இல்ல. ஆடை சிக்க வச்சதுனால சிக்க வச்சப்பட்ட ஈசாக்கு பிறந்தான். ஹல்லேலூயா. சிலுவையில என் இயேசுவை சிக்க வச்சிட்டு பாவத்தில் சிக்கி இருந்த என்னை கர்த்தர் பிள்ளையாய் பிறக்க பண்ணினார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, மாட்சிமையு மாட்சிமையு மகத்துவமு உமக்குத்தானே. ஓ மாட்சிமையு மகத்துவமு உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி சத்தமாய், வல்லமையு மகிமையு, வல்லமையு மகிமையோ மகிமையோ, தகப்பனே தகப்பனே, உமக்குத்தானே. பாடு சபையை, வல்லமையும் மகிமையும் அவருடைய ரட்சிப்பை கொண்டாடு. நீ ஜெனிப்பிக்கப்பட்டது போராடி ஜெனிப்பிக்கப்பட்டான். எனக்காக போராடினவர், எனக்காக போராடினவர். ஹல்லேலூயா. எங்க இந்த பூமியில உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக உங்களை ரட்சிக்கிறதற்கு இந்த பூமியில உங்களுக்காய் போராடுகிற எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேர் உண்டு? ஒரு பர்சன் இருப்பாங்களா? ஹல்லேலூயா. குடும்பத்தில் யாராவது உண்டா? கிடையாது. சொந்தத்தில் யாராவது உண்டா? கிடையாது. ஆனா பாவத்திலிருந்து என்னை மீட்பதற்காக ஒருத்தர் வந்து போராடினார் பாருங்க. இது எனக்கு கிடைத்த பாக்கியம். இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் ஆர்ப்பரி சபையே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டதற்காக போராடி ஜெனிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, ஏன் உன்னை நான் கைவிடல தெரியுமா? நான் வேதனைப்பட்டு. ஆமென். சில பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அம்மா சொல்ற வார்த்தை, ஆமென், நான் நொந்து பெத்தெடுத்தேன்டா உன்னை, நான் நொந்து பெத்தெடுத்தேன். சில பிள்ளைகள் கொஞ்சம் வழி மாறி போகும்போது சில தகப்பன்மார்கள் அப்படி இருதய கடிதத்தில் இருந்துருவாங்க. ஆனா தாய்க்கு இருக்க முடியாது. தாய் ஒரு பிள்ளை கொஞ்சம் ட்ராக் மாறினாலே இருதயெல்லாம் வலிக்கும். சில பிள்ளைங்க ரொம்ப எதிர்த்தெல்லாம் பேசும்போது அம்மா சொல்ற வார்த்தை, நான் அவனை நொந்து பெத்தெடுத்தேன். இதே போலதான் ஆண்டவர். அவன் ஏன் ஆண்டவர் இன்னும் என்ன விடாம பிடிச்சிருக்கிறீங்க? இன்னும் ஏன் ஆண்டவர் நடத்துறீங்க? ஏன் ஆண்டவர் இன்னும் என் மேல இந்த பாசத்தை வச்சிருக்கிறேன்? உன்னை நான் பெத்தெடுத்தது சாதாரணமாயல்ல, உன்னை நொந்து பெத்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய அன்பிற்காக போராடி பெற்றெடுத்த மகனார், போராடி பெற்றெடுத்த மகனார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி சபையே. போராடி பிறந்தவன் நீ. ஆமே நப்தலியே, ஆமே கடந்த வாரத்தில் கேட்ட நீட்டப்பட்ட கிருபை, இந்த கிருபையினால் கர்த்தர் உன்னை எப்படி பெற்றெடுத்தார் தெரியுமா? நொந்து.
இதற்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. அவர் இறங்கி வந்ததே பெரிய பாடுங்க. தேவனா இருந்தவர், மகிமை பொருந்தினவராயிருந்தவர், என்னை போல நம்மை போல ஒரு மண்ணா இறங்கி வந்ததே அவர் பட்ட பெரிய பாடு. வந்தவர் மாத்திரமல்ல, பிறப்பிலிருந்தே அவருக்கு சரியா படுக்கிறதற்கு கூட ஒரு இடம் கிடையாது. ஒரு மாட்டு தொழுவத்தில் வைக்கோலின் நடுவில் அவரை படுக்க வைத்தார்கள். யார் தெரியுமா? அவர் உன்னதங்களின் தேவன, அவர் உயர்ந்த சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர். எனக்காக இந்த பாடுகளை சகித்தார். அது மாத்திரமல்ல, ஆமென், அவர் வளர்ந்தது சாதாரணமான ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார். வளர்ந்து இப்பொழுது அவர் கர்த்தருக்காய் பிதாவுக்காய் பயன்படும் போது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களான்னு கேட்டா இல்லை. ஆமென். அநேகர் அவரை நிந்தித்தார்கள், அவருக்கு விரோதமாய் பேச துவங்கினார்கள். கடைசியில கல்வாரி சிலுவையில சுமந்து போவதற்கு முன்பு எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க ரேசன் 10 மாசம் வயிற்றுக்குள்ள வச்ச பிள்ளைய பெற்றெடுக்கிற நேரம் வரும்போது ஒரு பெரிய ஒரு வலி. அந்த வலியும் தாய் சகிப்பார்கள். இந்த வலி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வலி எனக்கு வேணாம் அப்படி சொல்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டா அந்த பிள்ளை செத்துரும். இந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னா நான் இந்த வலியை அனுமதிச்சுதான் ஆகணும். இந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னா நான் இந்த வலியை ஏற்றுதான் ஆகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு அப்பாவின் அன்பை ருசிக்கிறீர்கள்? எனக்காய் போராடினவர், என்னை போராடி பெற்றெடுத்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கே, நீ இன்னைக்கு திரும்ப பிறப்பிக்கப்பட காரணம் உனக்காய் சிக்க வைக்கப்பட்ட ஆடு. ஆமென். சிலுவையிலே எனக்காக இயேசுவை சிக்க வைத்தார் பிதா. அதனால கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவினுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால். இயேசுவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே நீக்குங்க. இந்த ஜெபம் ஜெபிக்கும் போது அதுவரை பதில் கொடுத்து கொண்டிருந்த பிதா சைலண்ட் ஆயிட்டார். ஆமென். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய விருப்பம் உண்டு, சிக்க கூடாதுன்னு. ஆனா பிதா அதற்கு பதில் கொடுக்காமல் அவரை எப்படி இந்த ஆட்டுக்கடா முள்ளில் சிக்க விட்டாரோ, அதே போல என் ஆண்டவராகிய இயேசுவை அவர் சிலுவையிலே சிக்க வைத்தார். அவர் சிக்கினதுனால சிக்கியிருந்த நான் இன்னைக்கு விடுதலையா இருக்கிறேன். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவ அன்பை ருசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக போராடுவதற்காகவே அவர் இந்த பூமியில் வந்தார். ஆமென். ஆமென். எனக்காக போராடினார். அவர் போராடினவர் மாத்திரமல்ல, போராட்டத்தில் ஜெயித்தவர். ஆமென். ராகேல் எப்படி போராடி மேற்கொண்டு நப்தலியை பெற்றெடுத்தாலோ அப்படிதான் சபையே, இதை மறந்து விடாதீர்கள். நாம் பிறப்பிக்கப்பட்டது சாதாரணமாய் அல்ல, போராட்டத்திற்கு பிறகு பிறப்பிக்கப்பட்டவர். என்னை போராடி பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. ஆமென். போராடி பெற்றெடுத்தவர் மகிமைப்படுத்தாமல் இருப்பாரா? ஆமென். போராடி பெற்றெடுத்த நப்தலியை பார்த்துதான் அவர் சொல்றார், நீ பிற்காலத்திலே மகிமைப்படுத்தப்படுவார். அது மாத்திரமல்ல, இந்த பெற்ற ஜெனிப்பிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, இந்த நப்தலி கொண்டு வரப்பட்டவன். எங்கே கொண்டு வரப்பட்டவன்? ராகேல் லேயாள் பிள்ளைகளின் வரிசையில் இந்த நப்தலியை கர்த்தர் கொண்டு வருகிறார். லேயாள் ராகேலுடைய பிள்ளைகளுடைய லிஸ்டில் இந்த நப்தலியை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த ராகேலுடைய கர்ப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தில், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள் என்று. ராகேலின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஒருவேளை ராகேலுடைய கர்ப்பம் அடைபடாமல் யோசேப்பு ஏற்கனவே பிறந்திருந்திருப்பானால் இந்த நப்தலி பிறப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது.
யோசேப்பின் பிறப்பை அவர் தள்ளி போட்டுவிட்டு ராகேலின் கற்பத்தை அடைத்து அவளை போராடி வைத்து இப்பொழுது கர்த்தர் நப்தலியை கொடுக்கிறார். ஏனென்றால் ராகேல் லேயாள் பிள்ளைகளுடைய வரிசையில இந்த நப்தலியை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. இதே போலதான் தகுதியில்லாத நம்மை பிள்ளைகளின் வரிசையில் கொண்டு வருவது என்னுடைய திட்டம் அல்ல, இது பரலோகத்தினுடைய திட்டம் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு பெயர் தான் தயவு. ஆமென். தயவினால் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மேவி போசேத் இப்பொழுது தாவீதின் சமூகத்தில் அவரோடு கூட பந்தியில் இருப்பதற்கு காரணம் ஆமென் மேவி போசேத்துடைய தகுதியினால் அல்ல, மேவி போசேத்துக்கு காண்பிக்கப்பட்ட தயவினால். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், எப்படி கடந்த வாரத்தில் கேட்டது போல ஒரு நீட்டப்பட்ட கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல ஒரு மிகுந்த தயவை கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த தயவு பாராட்டப்பட்டு பிள்ளைகளின் வரிசையில் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எனவேதான் நப்தலியை குறித்து பேசும்போது உபாகமம் 33வது அதிகாரம் இந்த நப்தலியை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. 23வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். 33:23 உபாகமம் 33:23 நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். நப்தலினாலே தயவு பாராட்டப்பட்டவன் இவன். எப்படி இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல நீங்க வந்தீங்க கேட்டா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், இது தகுதி அல்ல, இது தயவு. ஆமென். எத்தனை பேர் இந்த தைரியத்தோடு சொல்ல முடியும், தகுதியினால் நான் வந்தவன் அல்ல, தேவ தயவினால் வந்தவன் சொல்றவங்க மாத்திரம். ஹalleluya. தயவு பாராட்டப்பட்டவர்கள் நீங்கள். என்னை போராடி பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, இந்த இவ்வளவு போராடி பெற்றெடுத்ததுக்கு காரணம் நப்தலியே சும்மா உன்னை ஒரு பிள்ளையாய் நிறுத்துவதற்கல்ல. ஆமென். பிள்ளைகளுடைய வரிசையில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தணும். லேயாள் ராகேலின் பிள்ளைகள் வரிசையில். நப்தலியே, நீ உன் பிறப்பு என்பது போராட்டத்தில் தான் நீ பிறந்தாய். ஆனால் கர்த்தருடைய பிறப்பித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவேதான் ரோமர் 9வது அதிகாரத்தில் 24 முதல் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். வாசியுங்கள் வேகமாய். ரோமர் 9:24 முதல் 26 வரை. அவன் யூதரிலிருந்து மாத்திரமல்ல ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள். ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்கள் சொல்லப்பட்ட இடத்திலே, ஆமென், இதுவரை நீ அவருடையவன் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்த இடத்துல இப்பொழுது நீ அவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறார். ஆமென். முடவனாயிருந்த மேவி போசேத் அரண்மனை வாசலுக்குள் வருவதற்கு கூட பாத்திரவன் கிடையாது. எனவேதான் சீபா ராஜாவினிடத்தில் வந்து மேவி போசேத் என்று சொல்லுவதற்கு பதிலாக அந்த பெயரை கூட சொல்லாமல் அவனுடைய பலவீனத்தை குறித்து பேசுகிறான். என ராஜாவை பொறுத்தவரை, எருசலேமில் இருக்கிற சட்டத்தின் பொறுத்தவரை முடவர்கள் உள்ள வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பந்தியில வந்து இவன் உட்காருவதற்கு இவன் தகுதியானவன் அல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அடுத்த பந்தி வரிசை உட்காரும் போது ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். ஹalleluya. எப்படி மற்ற எல்லாரும் அந்த பந்தியில் உட்கார்ந்திருக்கிறார்கள், தகுதியில் அத்தனை பேர் பந்தியில் உட்காரும் போது தகுதியில்லாத ஒருவன் பந்தியில் உட்கார்ந்திருக்கிறார். தகுதியில் அத்தனை பரிசுத்தவான்கள் நடுவில் தகுதியில்லாத என்னை கொண்டு வந்து நிறுத்தினது தேவ தயவு என்று சொல்லுகிறவர்கள் நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. அற்பமான என்னார், அற்பமான என் ஆரம்பத்தை அசட்ட
சேட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. சொல்லு, தயவால் பெற்று தகப்பனே, தகப்பனே தயவா. இந்த தயவு வெளிப்படுவதற்கு காரணம், ஆமென், இஸ்ரவேலரை குறித்து ஒரு வார்த்தை வேதத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் இந்த வார்த்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருந்தது. நம்மை அவர் பிள்ளையின் வரிசையில கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டத்திற்கு இருதயம் அவ்வளவு கடினமா இருந்துச்சு. என் பேதுருவுக்கு கூட புறஜாதியை அவரிடத்தில் கொண்டு வருவது என்பது கடினமா இருந்துச்சு. பேதுரு சீஷன் தான், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவன் தான். ஆனா அந்த பேதுரு கூட ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு யோசித்தான். தரிசனத்தில் 3 முறை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமா பார்க்காதன்னு கர்த்தர் சொல்றார். ஆனா பேதுருக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அன்றைய நாங்க இருக்கிற முதற் பலன்களா இருக்கிற நாங்க இருக்கிற இடம் இங்க, அவங்க வரக்கூடிய எப்படி ஆண்டவரே. ஆமென். இதே போலதான் ராகேல் மிகவும் நேசிக்கப்பட்டவள் யாக்கோபால். ஆமென். ஆனா ஏன் இன்னும் காரியங்கள் எல்லாம் நடக்கலன்னா, நப்தலி இன்னும் பிறக்கல. அதனால அவர் என்ன செஞ்சார்னா, கற்பத்தை அடைச்சு வச்சார். இஸ்ரவேலுடைய இருதயத்தை கொஞ்சம் கடினப்படுத்தினார். யோவான் 1 இருக்கிற அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை, நான் அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இப்படி படிப்பேன், அவர் ஏற்றுக்கொள்ள விடல. ஆமே, ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். சில கடினம் வந்ததுனால, கடினமான இருதயமாக இருந்த நம்மை கர்த்தர் தமது சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்க உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் தெரியுமா? நான் எத்தனை வருஷம் விசுவாசி இதல்ல. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருப்பது கொண்டு வரப்பட்டது நீதியினாலேயோ தகுதியினாலே அல்ல, தேவ தயவினால் கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். இதைதான் தெளிவாய் ரோமர் 11வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பவுலை கொண்டு மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். ஆமென். 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, வாசிங்கள். ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகள். பலமுறை இந்த வார்த்தை சபையிலே பேசப்பட்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இந்த வார்த்தை சபைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க ஆண்டவர் பர்பஸா சிலதை முறித்து போட்டார். அதுதான் இஸ்ரவேலர் இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார். அவர் அங்கே அவர்களை கடினப்படுத்தினதுனால எங்கேயோ கிடந்த நம்மை அவர் முந்திக் கொள்ள கிருபை செய்தார். ஆமென். முறித்து போட்டு காட்டொலிவ மரமாயிருக்கிற நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. கூட வளர்ந்த கிளையை முறிச்சு போட்டுட்டு எங்கேயோ வளர்ந்த ஒரு கிளையை தூக்கி ஒட்ட வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். இந்த ஒட்ட வைக்கப்பட்டது என் தகுதி நிமித்தம் அல்ல, தேவ தயவு நிமித்தமா. தயவினால் அவைகள் இருந்த இடத்தில், அப்போ நான் இன்னைக்கு அவரை இருந்து ஆராதிக்கிற இடத்துல அவருக்கு சொந்தமான ஒரு ஜனத்தை கர்த்தர் வெட்டி எறிந்திருக்கிறார். சொந்தமாக இருந்த சில கிளைகளை கர்த்தர் முறித்து போட்டு, ஆமென், யாருக்கு வேண்டாத எங்கேயோ காட்டொலிவ மரமா இருந்த என்னை கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா.
ஆமென். நப்தலியே, உன்னை கொண்டு வந்தது, இந்த பிள்ளையின் வரிசையில் உன்னை கொண்டு வர கர்த்தர் பாராட்டின தயவு என்பது பெரியது. எனவேதான் சமூகத்தில் இருக்கும்போது இந்த தயவை பெரிதாய் பார்க்கணும். ஆமென். உலகத்தில் கர்த்தர் உங்களை பல அதிகாரத்தில் வைத்திருக்கலாம், பல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒரே போலதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று கிடையாது. ஆமே, இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கிடையாது. இங்கே ஒரே ஒன்றுதான். நான் அவருடைய தயவினால் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. நான் அவருடைய தயவினால் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. எனவே நான் ஒட்ட வைக்கப்பட்ட இந்த தயவை பாராட்டப்பட்ட இந்த கிளைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு 3 காரியங்கள் பவுலை கொண்டு. ஒன்று, அதே ரோமர் 11வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்கள். கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்ததாயனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் என்றார். அதனாலதான் 20வது வசனத்தில் திரும்ப சொல்ல, நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். நீ ஒட்ட வைக்கப்பட்டவனானபடினால நீ பெருமை பாராட்டுறாத. நீ அந்த கிளைகளை பார்த்து மேன்மை பாராட்டாதே. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றேன். வெளியில பல அதிகாரத்தை உடையவர்களா இருக்கலாம், பல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம், பலரை விட கர்த்தர் நம்மை நல்ல மேன்மையில் வைத்திருக்கலாம். ஆனால் சமூகத்தில் எல்லாருமே ஒரே போலதான். எனவே தான் ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்கள் என்று பிலிப்பியர்ல வேதம் எழுதி எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்ல சொல்ல பவுல் பல முறை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்கள். ஆமென். ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை தன்னோடு கூட ஆராதிக்கிற ஒரு நபரை தன்னை விட குறைவா பார்க்கறீங்கனாலே நாம என்ன செய்யறோம் என்றால் தயவை தட்டி விடுகிறோம். எனக்கு தெரியும் இதுக்கு ஆமென் வராது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். அவங்க யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், படிச்சவங்களா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், அழகு இல்லாம இருக்கட்டும், பணம் உள்ளவர்களா இருக்கட்டும், பணம் இல்லாதவர்களா இருக்கட்டும், ஆமே, எந்த குடும்பத்தில் இருந்தவர்களா இருக்கட்டும், ஆமே, ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை அற்பமாய் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் தயவை தட்டி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமே. என்னை ஒட்ட வைக்கப்பட்டது போலதான் அவர்களை ஒட்ட வச்சிருக்கிறார். அவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டது போலதான் நானும் ஒட்ட வைக்கப்பட்டவன். இது தேவன் பாராட்டின தயவுன்னு சொல்றவங்க. ஆமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடுத்தவங்களை மேன்மையா பார்க்குறீங்க? அப்படி மேன்மையா பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு கூட. ஆமே. இப்போதான் பாதி தலையெல்லாம் திரும்புது. ஹல்லேலூயா. தயவை ருசிக்கிறவன் பாருங்க. ஏங்க, எதுக்கு மேவி போசேத்துக்கு ஒரு தயவை காண்பிக்கணும்? ஏன் மேவி போசேத்துக்கு ஒரு தயவை காண்பிக்கணும்? திடீர்னு ஒரு ராஜாக்கு யோனத்தான் நிமித்தம் குடும்பத்தில் ஏன் இந்த தயவை காண்பிக்க அவன் விரும்புகிறான்? ஆமாம். ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த போதகர் இந்த சாப்டர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து அந்த வார்த்தை எடுத்து சொல்லும்போது, ராஜா சீபாயிடத்தில் பேசுகிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை, யோனத்தானி நிமித்தம் தயவு காண்பிக்க யாராவது இந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறானா? அந்த வார்த்தையை ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீபாவை பார்த்து தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் கண்ட தயவை யோனத்தான் குடும்பத்திற்கு காட்டுறதற்கு அந்த குடும்பத்தில் யாராவது உயிரோட? ஏன் தாவீதே நீ இந்த குடும்பத்தில் தயவு காட்ட விரும்புறேன்னா, தாவீது சொல்றார், நான் அப்படி ஒரு தயவை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில் தேவ தயவை ருசிக்கிறவன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தயவை காண்பிக்க துடிதுடிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவனை அற்பமா பார்க்க மாட்டான், இன்னொரு நபரை ஏளனமா பார்க்க மாட்டான், இன்னொருத்தங்களை குறித்து குறை பேசிட்டு இருக்க மாட்டான், மற்றவர்களை மேன்மையா பார்ப்பான், அவர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புவான். ஏன்னா
அவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டது போலதான் நானும் ஒட்ட வைக்கப்பட்டவன். நான் ஒட்ட வைக்கப்பட்டது போலதான் அவர்களை கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார். இது தகுதியினால் வந்ததல்ல, இது தயவினால் வந்தது. ஹalleluya. நீங்க இந்த படிப்பு படிச்சிருக்கிறீங்க, அதனால கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்தார். நோ. நீங்க இந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள், அதனால கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். நோ. நீங்கள் தயவினால் ஒட்டப்பட்டதனால தான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இது அனுபவிக்கிற உள்ளமே கைகளை தட்டி glory ஷாலாபராபாவ் ஷியந்தலர் யாதரா. ஆமென். தகுதி பார்த்து கர்த்தர் கொண்டு வந்திருப்பாரானால் இங்க இருக்கிற யாரும் இங்க வந்திருக்க முடியாது. நானும் சரி, யாரும் சரி, தகுதி பார்த்து மாத்திரம் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருப்பார்னா, ஆமென், பக்தியை பார்த்து கர்த்தர் கொண்டு வந்திருப்பார்னா, என்னை விட பக்தி உள்ள எத்தனை பேர் இன்னும் வெளியில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தத்தை பார்த்து கொண்டு வந்திருப்பார்னா, என்னை விட பரிசுத்தம் உள்ளவர் எத்தனை பேர் வெளியில் இருக்கிறார்கள். நீதியை பார்த்து கொண்டு வந்திருப்பாரானால், என்னை விட நீதி உள்ளவர்கள் எத்தனை பேர் வெளியில் இருக்கிறார்கள். ஹalleluya. ஆமென். நன்மை செய்கிறதை பார்த்து கொண்டு வந்திருப்பார். என்னை விட நன்மை செய்கிறவர்கள் எத்தனை பேர் வெளியில் இருக்கிறார். ஹalleluya. அதான் பலமுறை சொல்லுவேன், தாவீது சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்து. என்னங்க நம்மகிட்ட அப்படி பக்தி வெளிப்பட்டுச்சுன்னு தெரிந்தெடுத்தார். நம்மை விட பக்தி உள்ள எத்தனையோ பேர் இன்னும் வெளியில தான் இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய சொந்தத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய உறவுகள் இருக்கிறார்கள். ஹalleluya. உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நம்மை விட உண்மை இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிற எத்தனையோ பேருக்குள் வெளிப்படுகிற பக்தி வைராக்கியம், இந்த வைராக்கியத்தை பார்த்து மட்டும் கதை செலக்ட் பண்ணி இருந்திருப்பார்னா எத்தனை பேருக்கு இந்த இடத்துல வந்து உட்கார முடியும். ஹalleluya. ஆமென். எத்தனை முறை நாம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அசட்டை பண்ணின பிறகு கூட அவர்களெல்லாம் கொண்டு வந்து இருத்தாம என்ன திரும்ப திரும்ப கொண்டு வந்து உட்கார வச்சு ஆராதிக்க வச்சிட்டு இருக்கிறார். இது தேவன் பாராட்டின தயவு. நீ நிற்க வேண்டும் என்பது தேவ தயவு. நீதியும் ஞானமும் ஆனவரே இயேசுவே, அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர், அசட்டை பண்ணாதவர், ஒரு மனசந்தலர அசட்டை பண்ணாதவரே, அன்பாலெல்லாம் தந்தீரே, தயவால் பெற்று தயவால் பெற்று தகப்பனே. ஹalleluya. தயவால். எனவேதான் ஒருவரை ஒருவர் மேன்மையாய் பாருங்களே தவிர எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள். ஆமென். கிறிஸ்து என்கிற அந்த தண்டில் நாம் எல்லாருமே கிளைகளாய் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். யாரும் கூட வளர்ந்தவர்கள் அல்ல. எனக்கு என்ன தயவு பாராட்டப்பட்டுச்சோ அப்படிதான் என்னோடு கூட ஆராதிக்கிறவர்களுக்கு தயவு பாராட்டப்பட்டுச்சு. ஒரு விஷயம், உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க கைப்பிடிச்சு கர்த்தர் பாராட்டின தயவுக்காக கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினார். நாம் தயவில் பிறந்தவர்கள், நாம் தயவில் கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். தயவு. இப்படி தயவை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு இன்னொருத்தங்களை அற்பமா பார்க்க தோணாது. இந்த தயவை டேஸ்ட் பண்றவங்க தன்னோடு கூட ஆராதிக்கிறவங்களை குறித்து குறை பேச மாட்டாங்க. தயவை டேஸ்ட் பண்றவங்க, இன்னும் சொல்றேன், தன்னோடு கூட வளர இருக்கிற கிளையில மேன்மை உண்டாகணும்னு தான் விரும்பிட்டு இருப்பாங்க. ஆமென். ஒருவேளை என்னை விட சில மேன்மை அடையும் போது தயவை டேஸ்ட் பண்றேன்னா அவங்க மேன்மை அடைகிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பேன். ஹalleluya. ஹalleluya. எனக்கு முன்னாடி என் கூட இருந்து ஆராதிக்கிறவங்க வளர்றாங்கன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால் நீங்கள் தேவ தயவை சரியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆமென். தயவை டேஸ்ட் பண்றவங்க மேன்மை பாராட்டாதீர்கள். அது மாத்திரமல்ல, 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையா இருங்கள். என்ன எச்சரிக்கையா இருக்கணும்? ஒட்ட வைக்கப்பட்டதுனால கடைசி வரை நான் ஒட்டியே இருப்பேன் அப்படி அல்ல. சுபாவ கிளைகளே கர்த்தர் முறித்து போட்டிருப்பாரானால், சில கடினத்தின் நிமித்தமாய் அவர்களை முடித்து போட்டவர். ஆமென். என்னை முறித்து போடுவது என்பது ஆண்டவருக்கு மிக மிக எளிது. ஆமென்.
சோ ஒட்ட வச்சவர் என்ன முறிச்சு போட மாட்டார். இந்த 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 ஒரு நினைப்போட நாம் இருந்திரவே கூடாது. எனவேதான் கிளையாய் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த கிளையில அவர் விரும்புகிற கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கூட வளர்ந்த கிளையில ஒரு கனி வெளிப்படும் என்பதுல சந்தேகமே இல்லை. அதுல ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா ஒட்ட வைக்கப்பட்ட கிளைக்கு மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இந்த கிளையில கனி வெளிப்படும் என்று. என்ன ஒட்ட வைக்க வச்சது ஏதோ ஒரு அழகுக்காக அல்ல, அவர் விரும்புகிறது வெளிப்படுத்துவதற்காக. அவர் விரும்புகிறது வெளிப்படுவதற்காக தான் கர்த்தர் என்னை ஒட்ட வைத்திருக்கும் போது என்னை ஒட்ட வச்சிட்டார்னு நான் அசதியா இருந்துடக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், சுபாவ கிளைகளை அவர் முறித்து போட்டிருப்பார்னா என்னை முறித்து போடுவது என்பது மிக மிக எளிது. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், கூட வளர்ந்த கிளையை முறிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆமே, அதை வெட்டி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வெட்டுறது கொஞ்சம் வலிக்கும். ஆனால் ஒட்ட வைக்கப்பட்டதை முறிக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யணும், தட்டி விட்டா போதும். ஆமால, ஒரு பேப்பரை எடுத்து கிழிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதே கிழிஞ்ச பேப்பரை நீங்கள் ஒரு கம்மை போட்டு ஒட்டிட்டு அடுத்து அதை கிழிக்கணும்னு ஒன்றும் செய்யண்டா, லைட்டாக ஒரு தட்டு தட்டுனா. இதே போல ஒரு தட்டுக்கு தான் உண்டு நம்ம. ஆமாம், நம் மண்ணென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம பூச்சின்னு அவருக்கு தெரியும். ஆளில் பிடிச்சவர் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ண முடிஞ்சு இல்லை, நம்ம கையில அந்த சில இந்த கொசுவெல்லாம் மாட்டும் பாருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது முடிஞ்சு. ஆனாலும் நம்ம அதுவும் நம்மளை கடிச்ச கொசுனா அவ்வளோதான். அது நினைக்க, ஏன் நான் பிறந்தேன், இப்படி சாகணுமா? லைட்டா ஒரு பிடி பிடிச்சாலே இதே போல தட்டி விட்டா முடிஞ்சு. ஆனா தட்டல. இதுதான் தயவை கர்த்தர் பாராட்டிட்டு இருக்கிறார். ஆமென். அதே நேரத்தில் நான் எச்சரிக்கையா இருக்கணும், நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். அதனால்தான் இந்த எச்சரிப்பை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற 22வது வசனத்துல, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தயவிலே நிலைத்திரு. இந்த தயவுக்கு மிஞ்சி போயிடாத. மேவி போசேத்துக்கு தயவு காண்பிக்கப்பட்டதுமே ராஜா சொல்லுகிற வார்த்தை, நீ வேற எங்கேயும் போயிடாத, நான் காண்பித்த இந்த தயவிலே நீ உட்கார்ந்துரு, இந்த தயவிலே உட்கார்ந்துரு. அதுக்கு என்ன செய்யணும்? என் முன்னாடி பந்தியில உட்காரு, என் முன்னாடி நீ உட்கார்ந்துரு. நீ தயவில் நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. தயவை தாண்டி நீ எதையுமே செஞ்சிடாத. எதுனாலும் தயவுக்குள்ளிருந்து செய். எனவேதான் சீஷர்களிடத்தில் சொல்லுவார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று. என்னில் நிலைத்திருங்கள். காரணம், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். போராடி கர்த்தர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். இப்படி பெற்றெடுத்தவர் ஒரு நோக்கத்தோடு பெற்றிருக்கிறார். என்ன நோக்கம்? பிள்ளைகள் லிஸ்ட்ல என்னை கொண்டு வரணும். இதுக்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவு என்பது பெரியது. இந்த தயவிலே கடைசி வரை நிற்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். இந்த தயவை தட்டாதவன் எவனோ அவன் பாக்கியவான். தயவிலே நிலைத்திருங்கள். இந்த தயவிலே உறுதியாயிருங்கள். இந்த தயவை அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த தயவை விட்டு ஒரு நாளும் விலகி விடாதீர்கள். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும், நம்மிடத்தில் அவர் தயவு உண்மையிலே இது மாறி நடந்திருக்கணும், நம்ம கிட்ட தான் அடி விழுந்திருக்கணும். ஆனால் நம்மை அடிப்பதற்கு பதிலாய் நம்மில் அவர் தயவு பாராட்டினார். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி, நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய் என்று. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு உவமை குறித்து கர்த்தர் சொல்லும்போது அதை தானே சொன்னார். ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்திமரம். இந்த அத்திமரம் இந்த தோட்டத்தின் நடுவில் வருவதற்கு காரணம், இந்த அத்திமரம் தானாய் வளர்ந்ததல்ல, தோட்டக்காரன் அந்த அத்திமரத்தை அங்கே கொண்டு வந்து வைத்தது. திராட்சை தோட்டத்தில் என்னத்துக்குங்க அத்திமரம்? திராட்சை தோட்டத்தை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே வேற எந்த செடிக்கோ மரத்திற்கோ இடமே இருக்காது. தேனி பக்கத்துலலாம் போனீங்கன்னா தெரியும், திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்கு. போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை அது மட்டும்தான் இருக்கும். இன்னொரு மரம் அந்த இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று.
அப்ப இந்த ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரியுது, இந்த அத்திமரம் இந்த தோட்டத்திற்குள் வருவதற்கு மிக முக்கியமான காரணர் வேற யாரும் அல்ல, அந்த தோட்டக்காரர். இதே போலதான் பரிசுத்தவான்களின் கூட்டத்தின் நடுவில் பாவியாகிய நான் வந்திருக்க ஒரே காரணர். ஆமென். இது அவர் பாராட்டின கிருபை மாத்திரமல்ல, இது அவர் பாராட்டின தயவு. இப்பொழுது நட்டிருந்த இந்த அத்தி மரத்தை ஒவ்வொரு வருடமும் அவர் வந்து பார்க்கும்போது எதை பார்க்கிறார் என்றால், இந்த அத்தி மரத்தில் என்ன கனி இருக்கிறது என்று. இந்த அத்தி மரத்தில் என்ன கனி இருக்கிறது என்று. அத்திமரம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதல்ல, அத்திமரத்தில் என்ன கனி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அதை பராமரிக்கிறார். உரம் போட வேண்டிய விதத்தில் உரம் போடுகிறார், தண்ணி ஊற்ற வேண்டிய விதத்தில் தண்ணி ஊற்றுகிறார். அவருடைய பராமரிப்புல பாதிப்பில்ல, அவர் பாதுகாக்கிறதுல தப்பில்ல, அவர் செய்கிற எந்த காரியமும் தவறில்லை, சரியா செய்கிறார். அது சரியா செய்கிறதுனால ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. என்ன காரியம்னா, அந்த மரம் அழகா வளருது. இதே போலதான் ஒவ்வொரு நாளும் கிருபையை தவறாமல் தந்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவர் அதிரதி நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு இந்த மரம் இவ்வளவு அழகா செழிப்பா நிக்குதுன்னா அதற்கு காரணம் வேற ஒண்ணுமல்ல, என் தேவன் பராமரித்து என்னை வளர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய பராமரிப்புல தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் தோட்டக்கார எஜமான் வந்து பார்க்கும்போது அத்திமரம் எப்படி வளர்ந்திருக்குன்னு பார்ப்பதற்கல்ல வருவது, அத்திமரத்தில் என்ன கனி இருக்குதுன்னு பார்க்க வர்றார். ஆமென். என்ன கனி இருக்குது. தயவை காண்பிக்கப்பட்ட கிளைகள் வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன கனி இருக்கிறது. நிலைத்திருக்கணும்னா கனி நிலைத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில தான் கனி வெளிப்படும். அதனாலதான் நீங்க யோவான் 15 வீட்டுல போய் படிங்க. ஏன் கர்த்தர் நிலைத்திருக்க சொல்லுகிறார் என்றா, ஆமென், அவர்கள் வளருவதற்காக மாத்திரமல்ல, அவர்கள் கனி கொடுப்பதற்காக. அப்ப தயவிலே நிலைத்திருக்க விரும்புகிறவன் ஒரு காரியத்துல உறுதியா இருப்பான். அவன் தன் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அதுக்கு தான் நான் சொன்னேன், என்ன ஒட்ட வைக்கப்பட்டது அழகுக்காக அல்ல, அவர் விரும்புகிற கனியை கொடுப்பதற்காக. ஆமென். அதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். திராட்சை கொடியிலே கனி வெளிப்படுவதற்கு மொத்த நன்மையும் அத்தனை சக்தியும் அத்தனை காரியங்களும் இந்த செடி கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போலதான் தயவில் நிலைத்திருக்கிறவனுக்கு என்ன கிருபை தேவை அதை கர்த்தர் தருவார். ஆனால் கொடி சரியான கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். நிலைத்திருக்கிறவன் வாழ்க்கையில கொடி. இப்பொழுது அத்தி மரத்தை வந்து பார்க்கிற எஜமான், அத்திமரம் எவ்வளவு பெரிதா வளர்ந்திருக்கு, அதனுடைய இலை எவ்வளவு பெருசு, இதை பார்க்கிறதற்கல்ல வருவது. அவர் வந்து பார்க்கிறதே கனி இருக்குதா. இது இல்லைன்னு தெரிஞ்சதும், கனி இல்லைன்னு தெரிஞ்சதுமே எஜமான் வாயிலிருந்து வந்த வார்த்தையே, இதை இன்னும் வச்சுக்கோ பாப்போன்னு சொல்லல, இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு. அதுதான் ரோமர்ல வாசித்த, இது நிலைத்திராவிட்டால் இதை வெற்றுண்டு போ, நீ வெட்டி போடு. பல முறை நாம் வெட்டப்பட வேண்டியது, பல ஆண்டுகள் நாம் வெட்டி போடப்பட வேண்டியது. ஆனால் இன்றைக்கு வெட்டப்படாமல் இருக்க காரணம், அன்றைக்கு எஜமானுக்கு முன்பாய் ஒரு தோட்டக்காரன் பரிந்து பேசினது போல இன்று எனக்காய் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னை போராடி பெற்றெடுத்த என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சொல்லுகிறார் எஜமானனை பார்த்து, இந்த ஒரு வருஷம் மாத்திரம், இந்த ஒரு வருஷம் மாத்திரம் ஆண்டவர், இந்த ஒரு வருஷம் விடுங்க, நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன், என்ன பராமரிக்கணுமோ பராமரிக்கிறேன், நான் இன்னும் இதுக்கு என்ன உரம் போடணுமோ போடுறேன், அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் கண்டிப்பா இது கனி கொடுத்துரும், கண்டிப்பா கனி கொடுத்துரும். அப்படி இது கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் இதை வெட்டி போடலாம். அப்படிதான் சொல்றார். 8வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 13:8-9 வசனங்கள். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று, இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆவியானவர் எச்சரித்த வார்த்தை. எஜமான் வெட்டி போடு என்று சொன்னால் எனக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் உண்டு. ஆனால் தோட்டக்காரன் வெட்டி போடு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாரும் கிடையாது. ஆமென். பிதா வெட்டி போடு சொல்லும் போது எனக்காய் பரிந்து பேச என் ஆண்டவராக இயேசு உண்டு. ஆனால் இயேசு என்னை வெட்டி போடு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாருமே கிடையாது. ஆமென்.
எனவேதான் சபையே, அவர் வெட்டி போடுன்னு சொல்லுவதற்கு முன்பாக அவர் விரும்புகிற கனி நம்மளே வெளிப்படுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒட்ட வைத்தீர், நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படட்ட ஆண்டவரே. கனி செடி நீலைத்தீருக்க கோடியாடியேன் படர்ந்திளங்க. கனி செடி நீலைத்தீருக்கும் கோடியாடியேன் படர்ந்திளங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை. கிளை நறுக்கி ஆண்டவரே என்னை ஒட்ட வச்சிட்டீங்கப்பா, நீங்க விரும்புற. ஒரு நாள் இந்த வார்த்தையை தியானித்துட்டு இருக்கும் போது, இந்த வார்த்தை பல இடத்துல ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார், இங்கேயும் பேசியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். இப்ப எஜமானன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த மரத்துக்கு 1 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். இப்படி எத்தனை வருஷத்தை நம்ம கூட்டி தந்துட்டார் தெரியுமா? இப்ப எஜமான் தோட்டக்காரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப இந்த மரத்துக்கு 1 வருஷம் ஆயுசு கூடுது. 1 வருஷம் ஆயுசு கூடுது. ஒவ்வொரு வருஷத்தை கடக்கும் போதும், ஒவ்வொரு பர்த்டே எல்லாம் பார்க்கும் போது புரிஞ்சுக்கணும், ஆமே எனக்கு அவர் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார். எதுக்கு இந்த வருஷத்தை தந்திருக்கிறார்? இன்னும் நீ எப்படியோ வளருங்கிறதற்கல்ல, அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறதற்காக. எஜமான் போன பிறகு இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? இந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த மரத்தை பார்த்து கேட்டிருப்பார், நான் இனி உனக்கு என்னடா செய்யணும்? உன்னை கொண்டு வந்ததே கிருபை தானே, நான் தானே உன்னை கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சேன். உன்னை நட்டு வச்சது மட்டும் இல்லை, டெய்லி கிருபை பாராட்டி தானே இருக்கிறேன். உனக்கு நான் என்ன நன்மை செய்யலை? தண்ணி ஊற்றலையா? உனக்கு நான் கிருபை தரலையா? உன் காரியத்தை நான் நடப்பிக்கலையா? நீ விரும்பினதை நான் செய்யலையா? ஆமே, ஏன் என்னை ஏமாத்திட்டு இருக்கிற? இப்ப சொல்லியிருப்பார், நான் எஜமான நம்பி அனுப்பியிருக்கிறேன். இந்த 1 வருஷத்துல உனக்கு என்ன செய்யணுமோ சொல்ல, நான் செய்யறேன். என்ன செய்யணும்? எரு போடணுமா? கொத்தன்மா? உன் பிள்ளை காரியத்தை நடத்தணுமா? உனக்கு வீட்டு காரியத்தை நடத்தணுமா? நீ விரும்புகிறத நான் செய்யணுமா? நான் செய்யறேன். நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு, அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே. எஜமான நான் ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் கனி கொடுப்பேன்ப்பா. நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படும் ஆண்டவரே. என்னை வளர வைத்தவர் விரும்புகிற கனி வெளிப்படுவதாக. என்னை வளர வைத்தவருடைய கனி வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் உனக்கு? நான் என்ன செய்யணும்? இந்த வார்த்தை மறுபடியும் சபையை பார்த்து, சில உள்ளத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எனக்கு நான் விரும்புகிற கனி உன்கிட்ட வெளிப்படுறதுக்கு நான் இனி என்ன செய்யணும் கேட்கிறார். நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் இதை செய்யாததுனால தான் நீ கனி கொடுக்கலையா? நான் இந்த வருஷம் உனக்கு செய்யறேன், இந்த 6 மாசத்துக்குள்ள நான் உனக்கு அதை செய்யறேன். ஆனா நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு, நீங்க விரும்புற கனியை நான் தருவேன் ஆண்டவரே. நீர் விரும்புற கனியை நான் தருவேப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. ஆமே, நம்புங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக உம்மை அல்லாமல் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. ஆமே, நம்புங்கப்பா. நம்புங்கப்பா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என் ஆண்டவர் நான் விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார்? சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்து.
ஆமென். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அவர் விரும்புறதை செய்றீங்களா? நீங்க அவர் விரும்புறதை செய்றீங்களா? ஆமென். இந்த தோட்டக்காரன் இந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்து சொல்லியிருப்பார், உன்னை நல்லா தானடா வளர வச்சிருக்கிறேன். ஆமென். தண்ணி ஊத்தலைன்னா ஓகே, உனக்கு நான் உரம் போடலைன்னா நீ கனி கொடுக்காததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. உன்னை நான் பராமரிக்கலைன்னா நீ கனி கொடுக்காததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா 3 வருஷம் நீ என்னை ஏமாத்திட்ட. 3 வருஷம் நீ என்கிட்ட இருந்து வாங்கினியே தவிர எனக்காக நீ எதுவுமே செய்யல. இந்த வார்த்தை பேசப்படும் போதே சபையில் உள்ள ஒவ்வொருவரை பார்த்து கத்த சொல்ற வார்த்தை, இத்தனை வருஷம் நீ என்கிட்ட தான் வாங்கியிருக்கிற, எனக்காக நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ என்ன செஞ்ச? நான் விரும்புகிற கனி உன்னிடத்தில் பார்க்கவில்லையே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாய் தயவை பெற்றுக்கொண்ட அன்பு உள்ளமே, எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா இனியும் நான் காலத்தை வீணடிக்காதபடிக்கு நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படுவதாக என்று விரும்புகிற தேவ பிள்ளையே. ஆமென். நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் எஜமான்ட்ட சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் நான் இன்னும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். உரம் போடணுமோ உரம் போடணுமே, அது கொத்தணுமா நான் கொத்துறேன். இவ்வளவு நாள் செய்யாம இல்ல, செய்யறேன். ஆனா என்ன ஏமாத்திட்டே இருக்குது. எஜமான் கிட்ட விட்டு கொடுக்கல. எஜமான் கிட்ட சொல்றார், இந்த ஒரு வருஷம் கொடுங்க. ஆனா மரத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பார், என்னை ஏமாத்திராத, என்னை ஏமாத்திராத. இந்த வார்த்தையில நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஆண்டவர் சபையை பார்த்து ஒரு கேள்வியோட முடிக்கிறார், நீ என்னை ஏமாத்திராத. நீ நீட்டப்பட்ட கிருபையில் வந்தவன். ஹல்லேலூயா. உன்னை நான் போராடி பெற்றிருக்கிறேன், உன்னை நான் போராடி பெற்றிருக்கிறேன். நீ என்னை ஏமாத்திராத. உன்னை போராடி பெற்றெடுத்த எனக்கு உன் லைஃபை மகிமைப்படுத்த தெரியும். ஆனா நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணு, நீ எனக்கான கனியை கொடுங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. இனி வார்த்தை இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஜெபிக்கும்படி ஏவுகிறபடினால இந்த இடத்துல நான் ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு, மற்றவர்களுக்கு எப்படி வசதி எழுந்து நிற்க எழுந்து நிற்கலாம். ஆனா ஒரு 5-10 நிமிடங்கள் 10 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமா, இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் சபைக்கு இந்த காலை நேரத்தில் மறுபடியும் எதிர்பார்க்கிறார். எத்தனை வருஷம் நான் இன்னும் உனக்கு தரணும், இன்னும் எத்தனை நாட்கள் நான் உனக்கு தரணும். நீ நான் விரும்புகிற கனி எப்பொழுது உன்னிடத்தில் வெளிப்படும். நீ என்ன ஏமாத்திராத. ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு கூட்டி தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு கூடுதலா தந்துட்டு இருக்கிறது. ஆமென். உன்னை வளர பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படுவதற்காக. அப்பா இனியும் நான் ஏமாற்றாதபடிக்கு என்னில் நீர் விரும்புகிற கனி உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் கூட வளர்ந்த கிளை அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை, நான் தயவினால் ஒட்ட வைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை முறித்து போடுவது என்பது அவருக்கு எளிதான காரியம். சபையே, நம்மை முறித்து போடுவது என்பது ஆண்டவருக்கு எளிதான காரியம். ஆனால் கர்த்தர் ஏன் முறித்து போடவில்லை என்றால், இன்னைக்கும் கர்த்தர் என்னை உங்களை நம்புகிறார். இன்று கர்த்தர் என்னை உங்களை நம்புகிறார். அவர் சும்மா என்னை பெற்றெடுக்கவில்லை, போராடி பெற்றெடுத்திருக்கிறார். நத்தலியே, நான் உன்னை போராடி பெற்றெடுத்தேன்பா. உன்னை ஒட்ட வைக்கிறதற்கு நான் பட்ட பாடு இருக்குதுல்ல. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி, எதுக்குங்க அவர் சிலுவையை சுமக்கணும்? எனக்காக ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடாவை சிக்க வைத்தது போல எனக்காக அந்த ஆட்டுக்குட்டி அவர் சிக்க வைத்தார். அவர் சிக்க வைத்து என்னை பிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. உன்னை போராடி பெற்றெடுத்து தயவினால் உன்னை வளர பண்ணேன்னு. நீ எனக்கு என்னடா செஞ்ச? நீ எனக்கு என்ன செஞ்ச? எல்லாமே என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாய். நான் உனக்கு எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறேன், தயவை காட்டுறேன், கிருபையை காட்டுறேன், ஒவ்வொரு நாளும் பலன் தந்து நடத்துகிறேன். ஆனா ஒவ்வொரு முறை எஜமான் வந்து பார்க்கும் போது நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் உன்னை பார்த்து. உனக்காக பரிந்து பேசுகிறேன், உனக்காக தான் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இன்னும் இந்த ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை எனக்காய் வாழுவான். இந்த ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, நீங்க விரும்புகிற கனியை வெளிப்படுத்துவ இந்த ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே. அவன் பரலோகத்துக்கு சொந்தமாய் மாறிவிடுவான். இந்த ஒரு வருஷம் கொடுங்கப்பா, அவன் விரும்புகிறது போல மாறிவிடுவான். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஒரு மனமா சந்தரா. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடிக்கொள்வோம். உங்க கரங்களை இருதயத்தில் வைத்துக்கோங்க. ஆண்டவர் இப்ப உங்க பக்கத்துல இருந்து உங்க காது கிட்ட நின்னு பேசுறது போல ஒரு வார்த்தை கேட்கிறார். நான் இனி உனக்கு என்ன செய்யணும்? இனி நீ என்னை ஏமாத்தாத இருக்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? இதுக்கு மேல நான் உனக்கு என்னடா செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ சொல்லு, நான் செய்யறேன். நீ விரும்புறத சொல்லு, நான் செய்யறேன். நீ விரும்புறத சொல்லு, நான் செய்யறேன். கர்த்தர் பேசுகிறா, கர்த்தர் பேசுகிறா. ஒட்ட வைக்கப்பட்ட கிளைய ஒண்ட கர்த்தர் பேசுகிறா. போராடி பெற்றெடுத்த உன்னை நான் கைவிட்டுருவேனா? போராடி பெற்றெடுத்த உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? திராட்சை செடியை வளர பண்றதை விட எனக்கு நீ வளர்றது முக்கியம். இந்த தோட்டத்துல மத்த எல்லாரை காட்டிலும் நீ எனக்கு ஸ்பெஷல் பா. இந்த தோட்டத்துல மத்த எல்லாரை காட்டிலும் நீ எனக்கு முக்கியமான பாத்திரம். காரணம், மற்ற எல்லாரையும் பெற்றெடுத்ததை விட உன்னை நான் போராடி பெற்றெடுத்திருக்கிறேன். உன் விருப்பத்தை நான் செய்யறேன். என் விருப்பத்தை நீ நிறைவேற்று. என் விருப்பத்தை நீ நிறைவேற்று. நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்பட, நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படட்டும். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல போடுங்க, ஆண்டவரே இனியும் ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல, நீர் விரும்புகிறது என்னில் வெளிப்படுவதாக. அர்ப்பணிக்கிறப்பா, நீங்க விரும்புறது என்னில் வெளிப்படட்டப்பா. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைங்க கேட்கும் போது ஒரு தேவ கிருபை இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஒரு தேவ அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இதோ புதிதான ஒரு தேவ மகிமை, இதோ புதிதான ஒரு தேவ வல்லமை உன் வாழ்க்கையின் மேல் ஊற்றப்படுகிறது. கனி உண்டாகத்தக்கதாய், கனி உண்டாகத்தக்கதாய் இதோ தேவ கிருபை உன்னில் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் தேவ கிருபையை, பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தை. லக்கரபல சந்தல ரியாதரபலபா லக்கரபலபரபலபரப சந்தரபலபரபலப ரியாதரபலபா லிக்கரபலகரபலப சந்தரியாதரபா. ஆமென், 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 ஆமென். போராடி பெற்றுக்கொள்ளப்பட்ட உன் வாழ்க்கை மகிமை வெளிப்படுகிறதா? கிருபை, 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 கிருபை. Thank you Jesus, thank you Jesus. இது உன்னத வல்லமை, உன்னத பல, ஒரு உன்னத ஊற்று, உன்னத ஊற்று. உன்னை செழிக்க பண்ணுகிற, கனி கொடுக்க வைக்கிற ஒரு ஆசீர்வாத மழை. பெற்றுக்கொள் தேவ கிருபையை, பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தை. கிருபை, 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 கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் விரும்பி வந்து புசிக்கிற கனிகள். ஓ என் பிரியமே, என் ரூபவதியே, நான் விரும்புகிற கனி உன்னில் வெளிப்படுவதாக. நான் விரும்புகிற கனிகள். கனி இல்லாம அவர் போயிடக்கூடாது. ஒரு அத்திமரம் கனி கொடுக்காதது அவர் சபித்தது போல அவர் என்னை சபித்து விடக்கூடாது. ஹalleluya. ஆண்டவரே, தயவினால் என்னை கொண்டு வந்தீங்கப்பா, என்னை முறிச்சு போட்டுறாதீங்கப்பா, என்னை முறிச்சு போட்டுறாதீங்க ஆண்டவரே. சுபாவ கிளைகளை அவர் தப்ப விடாது இருக்கும் போது ஒட்ட வைக்கப்பட்டவன் நான், ஒட்ட வைக்கப்பட்டவன் நான். தேவனே,
உம்முடைய விருப்பம் என்னில் பரிபூர்ணமாகட்டும். உம்முடைய விருப்பம் என்னில் பரிபூர்ணமாகட்டும். தேவன் விரும்புகிறவைகள் உன்னில் வெளிப்பட்டால் நீ விரும்புகிறவைகள் தேவனிடத்திலிருந்து உனக்காய் வெளிப்படும். தேவன் விரும்புகிறவைகள் உன்னில் வெளிப்பட்டால் நீ விரும்புகிறவைகள் உனக்காய் தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Glory Father. Hallelujah. பிற்காலத்தில் மகிமை படுத்துவேன் என்றவர் நிச்சயம் மகிமைப்படுத்துவார். காரணம், அவர் உன்னை போராடி பெற்றிருக்கிறார். உனக்காய் அப்படி போராடினவர் அவர். இந்த தோட்டத்தில் உன்னை கொண்டு வருவதற்கு அவர் போராடின போராட்டம். திராட்சை கொடிகள் அனுமதிக்கவில்லை, எத்தனையோ ஜனங்கள் அனுமதிக்கவில்லை, ஏன் உன் சொந்தங்கள் கூட அனுமதிக்காத இடத்துல உன்னை கர்த்தர் வேர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். வேர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை வேர் பிரித்தவர் உன்னை விசேஷப்படுத்தி காண்பிப்பார். உன்னை வேர் பிரித்தவர் உன்னை விசேஷப்படுத்தி காண்பிப்பார். ஹalleluya. நான் இந்த தேசத்தை மகிமைப்படுத்துவேன். சபையே, இந்த காரியத்தில் உறுதியா இருங்க. அவர் விரும்புகிறது உங்களில் வெளிப்பட்டால் நீங்கள் விரும்புகிறது அவரிடத்திலிருந்து வெளிப்படும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. ஆண்டவர், உம்முடைய அன்பை எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு பாடினாலும், எவ்வளவு தியானித்தாலும் அதன் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை எங்களால் அளந்து தீர்க்க முடியாது. என் ஒருவனை நீர் பெற்றெடுப்பதற்கு போராடின போராட்டம் என் தாய் போராடினதை காட்டிலும் பல விதமாய் நீர் போராடினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சந்தித்த போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. உம்முடைய பிறப்பிலிருந்து உம்முடைய மரணம் வரையிலும் எனக்காய் போராடினேன். என் ஒருவனுக்காய் நீர் போராடினீர் அப்பா. போராடினவர் மாத்திரமல்ல, போராட்டத்தில் ஜெயம் எடுத்தீர். நீர் எடுத்த ஜெயத்தினால் நான் இன்று சுதந்திரமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்மேல் காண்பித்த உம்முடைய தயவினால் பிள்ளைகளுடைய வரிசையில் நீர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினீர் அப்பா. திராட்சை கொடிகள் இருக்கிற இடத்துல இந்த அத்தி மரத்திற்கு தகுதியே இல்லை, ஆனாலும் தயவினால் கொண்டு வந்தீர். கொண்டு வந்தவர் விரும்புகிறது என்னில் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஆமே, என்னை கொண்டு வந்தவர், என்னை பிரித்தெடுத்தவர், என்னை ஜெனிப்பித்தவர் பிற்காலத்தில் என்னிலே மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோட தேவன் தந்த தயவை அற்பமாய் எண்ணாமல் மேன்மை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நிலைத்திருந்து நீர் விரும்புகிறவைகள் எங்களிலே வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டதோடு விட்டு விடாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டவரை, நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டப்பா. கிடைக்கிற தருணங்கள் தேவன் பாராட்டின கிருபை விருதாவாக்காதபடி ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிற கனிகள் எங்களிலே வெளிப்படட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை உருவாக்கி உம்முடைய கனிகள் வெளிப்படுகிற பாத்திரமா எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், நீரே ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் 9 மணி முதல் 12 மணி வரை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.